இந்த அரசு பாரு நம்ம நெசவை எப்படி பண்ணுதுன்னு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் பாடுபட்டு விளைய வச்சு கொடுத்த நெல்லை கொண்டு வந்து அரிசியை இலவசம்னு கொடுத்துருது. நான் கஷ்டப்பட்டு நெய்து கொடுக்கிற ஆடையை கொண்டு வந்து இலவசம்னு கொடுத்துருது. அதனால இந்த உழவுக்கும் நெசவுக்கும் மதிப்பு இல்லாது போயிருது. உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றேன். டாட்டா இறந்து போயிட்டார்ல, டாட்டா சொல்றாரு, நீ இந்த இலவசத்தை நிப்பாட்டு, அதுவும் குறிப்பா ரேஷன் கடையில் அந்த அரிசி கடையில உணவுப் பொருளை கொடுக்குறீங்களா அதை நிப்பாட்டுங்கிறப்ப. அது இலவசம் கிடைக்கிறனாலதான் அவன் குடியின் பக்கம் போறான். 300 400 500 ரூபாய் குடிச்சு அழிக்கிறான். நீங்க இந்த இலவசத்தை இப்படி கேள்வி பாட்டு பாருங்களேன். என் உடன் பிறந்தார்கள் இப்படி கேள்வி கேளுங்க. அண்ணன் என்ன இப்படி கேள்வி கேட்கணும்? தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரே நாள்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு டாஸ்மார்க் வியாபாரம் நினைக்கிறேன்? 450 கோடி. தம்பி ஒரே நாள் வியாபாரம் 450 கோடி. ஒரு நாள்ல 450 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கவனுக்கு எதுக்குடா இலவசம்? எதுக்கு இலவசம்? தனக்கு பிடித்த நடிகன் ஒருவருடைய படம் திரைக்கு வந்தால் ஒரே நாள் வசூல் 35 கோடி 40 கோடி. குடிப்பதற்கும் பொழுதுபோக்குக்கும் கோடி கோடியாக கொட்ட காசு வச்சிருப்பவனுக்கு நீ எதுக்கு இலவசம் கொடுக்கிறான்னு கேட்டா பதில் இல்லை.